வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய கல். எதனால் சிறுநீரகத்தில் கல் உண்டாகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, யூரின் யாரும் சரியான டைமுக்கு போகிறது கிடையாது. ஸோ யூரின் போகணுன்னா கண்டிப்பாக கல் வந்துடும். அதை யாரும் தவிர்க்க முடியாது. இரண்டாவது விஷயம், தண்ணி நிறையா குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஆவரேஜாக 2.5 to 3 லிட்டர் கண்டிப்பாக குடிச்சிடணும். அடுத்தபடியாக சிறுநீரகத்தில் கல் வந்துருச்சு, அதை எப்படி நம்ம இயற்கையான முறையில் கரைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா, சிம்பிள், எல்லாருடைய ஏரியாக்களிலும் கிடைக்கக்கூடியதான் ஆன நெறிஞ்சில் என்று சொல்லக்கூடிய பெருநெறிஞ்சில். அந்த பெருநெறிஞ்சில் செடியை கொண்டு சுத்தமாக மண் இல்லாமல் கழுவிட்டு, நம்ம வீட்டில் சாதம் வடிக்கக்கூடிய கஞ்சி எடுத்து வச்சுருப்போம், நீச்சு தண்ணின்னு சொல்லி, அது புளிப்பு ஏறிடும். அதில் என்ன பண்ணணும்னா, மண் இல்லாமல் கழுவுன அந்த ஆன நெறிஞ்சில அதில் ஊற வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஊறணும். 2 நிமிஷம் கழித்து அதை நீங்கள் அலசிட்டு எடுத்திங்கன்னா தண்ணி கொல கொலன்னு வரும். அந்த தண்ணியை எடுத்து அப்படியே குடிச்சிருங்க. இதே மாதிரியே தொடர்ந்து ஒரு 3 நாள் நீங்கள் குடிச்சிட்டு வர